நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா சுதேசி இயக்க போராட்டங்கள் வந்து பார்த்தோம். 1905ல இருந்து எப்ப இருந்து 1905ல இருந்து 1911 வரையுமே வந்து சுதேசி இயக்க போராட்டம் பார்த்தோம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 நடந்திருக்குன்னு பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கான கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து 1920 பொறுத்தவரை முக்கியமானது என்ன அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து ஒத்துழையாமை இயக்கம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஒபே பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டோட லீடர் யாரு அப்படின்னா காந்திஜி. யார் லீடர் அப்படின்னா காந்திஜி தான் வந்து லீடர். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1ன்னு சொல்லி 10th புக்ல இருக்கும். ஆகஸ்ட் 31ன்னு சொல்லி 12th புக்ல இருக்கும். இதை எடுத்துக்காதீங்க, இதை எடுத்துக்கோங்க சரியா. ஆகஸ்ட் 1 அப்படின்றதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது அப்படின்னா வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்போ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பார்த்தோம் அப்படின்னா என்சிஎம். இதை வந்து ஷார்ட்டா என்சிஎம் அப்படின்னு சொல்றோம். ஷார்ட்டா என்னன்னு சொல்றாங்க? என்சிஎம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை எந்த செஷன்ல வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920 ஸ்பெஷல் செஷன். பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும் உங்க நோட்டு. ஸ்பெஷல் செஷன் எங்க நடந்தது எப்போ அப்படின்னா செப்டம்பர். எங்க நடந்தது அப்படின்னா கல்கட்டா. யார் லீடரா இருப்பா அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். இதுக்குதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐஎன்சி எந்தெந்த வருஷம் யார் யார் பிரசிடென்டா இருந்தாங்க, எங்க நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் சரியா. அப்ப 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பொறுத்தவரை வந்து அனௌன்ஸ் பண்ணது எந்த செஷன் அப்படின்னா வந்து 1920 ஸ்பெஷல் செஷன் செப்டம்பர் மாசத்துல நடந்திருக்கு. எங்க அப்படின்னா வந்து கல்கட்டா. யார் பிரசிடென்டா இருந்ததுன்னா லாலா லஜ்பத் ராய். அப்ப எப்ப அக்செப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து 1920 டிசம்பர் ஐஎன்சி செஷன். டிசம்பர் ஐஎன்சி செஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக்பூர். நாக்பூர் எங்க இருக்குப்பா அப்படின்னா மகாராஷ்டிரா. லீடர் யார் இருந்தா அப்படின்னா விஜய ராகவச்சாரி. யார் இருந்தா அப்படின்னா விஜய ராகவச்சாரி. இப்ப பாருங்களேன், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை 1920 என்சிஎம்னு சொல்லி சொல்றோம். 1920 இது வந்து தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஒபே பண்ணக்கூடாது. இதுதான் லீடர் யாரா இருந்தா அப்படின்னா காந்திஜி. ஃப்ரீடம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக வந்து ஆரம்பிச்சு முதல் மூவ்மெண்ட் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா வந்து இதை தான் வந்து நம்ம மெயினா வந்து பாக்குறோம். ஓகேவா? இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10th புக்கை பொறுத்தவரை ஆகஸ்ட் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. 12th புக்கை பொறுத்தவரை ஆகஸ்ட் 31ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆகஸ்ட் 1 எடுத்துக்கோங்க. ஓகேவா? எந்த செஷனில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1920 ஸ்பெஷல் செஷன் செப்டம்பர் மாதம் கல்கட்டாவில். யார் பிரசிடெண்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய். சரியா? அதை எங்கே அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1920 டிசம்பர் ஐஎன்சி செஷன் எங்கே அப்படின்னா நாக்பூர் மகாராஷ்டிரா. சரி ஓகே, இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்குது. எத்தனை ஸ்டேஜஸில் நடக்குது? 3 ஸ்டேஜஸ்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். கொடுத்த பட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து புறக்கணிக்கிறாங்க. சரியா? அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகே, ரெண்டாவது விஷயம் பாருங்க அப்படின்னா பாய்காட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து புறக்கணிக்கிறாங்க. அப்போ பாய்காட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரியா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை புறக்கணிக்கிறாங்க. மூணாவது விஷயம் பாருங்க, நோ டாக்ஸ் கேம்பெயின். நோ டாக்ஸ் கேம்பெயின். இந்த நோ டாக்ஸ் கேம்பெயின் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்தோலி. எங்க இருக்கு அப்படின்னா குஜராத். சரியா?
பர்தோலி குஜராத். யாரு ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திஜி. அதனால இந்த நோ டாக்ஸ் கேம்பெயின் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து பர்தோலி சத்தியகிரகா அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பர்தோலி சத்தியகிரகா அப்படின்னு சொல்றாங்க. எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரையும் அப்படின்னா வந்து 1921 இருந்து 22. சரியா? இப்போ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் NCM எப்போ சைடில் எழுதுறேன் பாருங்க. 1920 NCM, 1921 22 எது பர்தோலி சத்தியகிரகா. இது எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து குரானாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டின் வந்து வரும். அப்போ வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்போ எழுதுறோம். சரியா? பர்தோலி சத்தியகிரகா. இப்போ பாருங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து 3 ஸ்டேஜஸ்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா வந்து டைட்டில்லாம் அபாலிஷ் பண்றது, கொடுத்த பட்டங்களை பூரா அபாலிஷ் பண்றது. சரியா? ரெண்டாவது விஷயம் பாருங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே வந்து பாய்காட் பண்றாங்க. மூணாவது விஷயம் பாருங்க, நோ டாக்ஸ் கேம்பெயின் எங்க நடக்குது அப்படின்னா பர்தோலி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். லீட் யாரு அப்படின்னா வந்து காந்திஜி. நோ டாக்ஸ் கேம்பெயின் எங்க நடந்து நோ டாக்ஸ் கேம்பெயின் என்னன்னு சொல்றாங்க, பர்தோலில நடந்ததுனால அது பர்தோலி சத்தியகிரகா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பர்தோலி சத்தியாகிரகான்றது NCM ஓட ஒரு பார்ட். சரியா? அதை சேர்த்து எழுதிக்கோங்க, பார்ட் ஆஃப் NCM. சரியா? எந்த வருஷத்துல இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 1921 இருந்து 22 வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ பர்தோலி சத்தியாகிரகா எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1921 இருந்து 22 வரையும் பார்த்தோமா பர்தோலி சத்தியாகிரகா. கரெக்டா? இப்போ இந்த பர்தோலி சத்தியாகிரகா தமிழ்நாட்டில் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாஞ்சூர். ஓகேவா? இப்போ இதுல சிறப்பா விளங்கினவர் யாரு அப்படின்னா வல்லபாய் பட்டேல். அதனால இவர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஹீரோ ஆஃப் பர்தோலி சத்தியாகிரகா. பர்தோலி சத்தியாகிரகாவோட ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. யார? சர்தார் வல்லபாய் பட்டேல வந்து சொல்றாங்க. ஓகே, 22 பொறுத்தவரை என்ன நடந்துச்சு அப்படின்னா பர்தோலி சத்தியாகிரகா தமிழ்நாடை பொறுத்தவரை தஞ்சாவூர்ல நடந்திருக்கு. பெஸ்டா இருந்தவர் யாரு அப்படின்னா வல்லபாய் பட்டேல். அதனால வந்து ஹீரோ ஆஃப் பர்தோலி சத்தியாகிரகான்னு கேட்டா வந்து வல்லபாய் பட்டேல். தமிழ்நாட்டில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ முக்கியமான 3 லீடர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெரியார் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டிக்கு தலைவராக இருந்தவர். பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ். புரியுதுங்களா? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ. ரெண்டாவது பாருங்க ராஜாஜி. அடுத்து ராஜாஜியோட ஃப்ரெண்டான யாக்குத் ஹாசன். இவர் யாக்குத் ஹாசன்றது வந்து முஸ்லீம் லீக்கை சார்ந்தவர். மூணாவது பாருங்க சத்தியமூர்த்தி. அவர் மூணாவது. அடுத்து வந்து யாரு அப்படின்னா சத்தியமூர்த்தி. ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரியார் இருந்திருக்காரு. பெரியார் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர் இருந்திருக்காரு. அடுத்து ராஜாஜியோட ஃப்ரெண்டான யாக்குத் ஹாசன், முஸ்லீம் லீகை சார்ந்தவர். அடுத்து வந்து சத்தியமூர்த்தி. சரியா? இவங்க எல்லாருமே வந்து NCM மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ, பர்தோலி கிடையாது, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ முக்கியமான லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை எந்த வருஷம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் காங்கிரஸ் செஷன் அப்போ 1906. சரியா? அப்போ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்போ முஸ்லீம் லீகோட தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா வந்து யாக்குத் ஹாசன். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு பிரான்ச் மூவ்மெண்ட்னு இருக்கும். ஓகே, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பிரான்ச் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கல்ல, நம்ம NCMோட பிரான்ச் மூவ்மெண்ட். அதுல முக்கியமானது வந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டம். கள்ளுக்கடை மறியல் போராட்டம் யாரோட தலைமையில் நடந்துச்சு அப்படின்னா பெரியார். எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல
கள்ளுக்கடை மறியல் போராட்டம் யாரோட தலைமையில் நடந்துச்சு அப்படின்னா பெரியாரோட தலைமையில். எங்கன்னு பார்த்தா ஈரோடு. இதில் முக்கியமான 2 விமன் லீடர்ஸ் கேட்பாங்க. பெரியாரோட ஒய்ஃபான நாகம்மை, அடுத்து அவரோட சிஸ்டரான கண்ணம்மாள். இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. 2 விமன் லீடர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகம்மை, கண்ணம்மா. இவங்க யார் அப்படின்னா பெரியாரோட ஒய்ஃபு, ஒருத்தவங்க பெரியாரோட சிஸ்டர். அப்போ கள்ளுக்கடை மறியல் போராட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஓகேவா? சரி, கள்ளுக்கடை மறியல் போராட்டம் வந்து எப்போ அப்படின்னா 1921. அடுத்த முக்கியமான போராட்டம் எப்போ அப்படின்னா 1921லயே மலபார் ரெபிலியன் அல்லது மாப்ளா ரெபிலியன். மலபார் அல்லது மாப்ளா ரெபிலியன். மலபார்ன்றது எந்த ஏரியானா கேரளா. மாப்ளா அப்படின்ற வார்த்தைக்கு அரேபியன் வேர்ட். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து ஃபார்மர்ஸ் அப்படின்னு. இது ஒரு முஸ்லீம் லீகோட அக்ரிகல்ச்சரல் ரெபிலியன். சரியா? முஸ்லீம் லீகோட ஒரு விவசாய போராட்டம். அப்ப இது வந்து ஃபார்மர்ஸோட போராட்டம், விவசாயிகளோட போராட்டம். ஃபார்மர்ஸோட ரெபிலியன். கரெக்டா? இது வந்து ஒரு ஃபார்மர்ஸோட ரெபிலியன். இப்போ 1921ல வந்து வுட்ஸ் அப்படின்ற பிரிட்டிஷ் கிரவுன், வேர்ட்ஸ்ன்ற பிரிட்டிஷ் கிரவுன் எங்க வர ட்ரை பண்றாருன்னா இந்தியாவுக்குள்ள வர ட்ரை பண்றாரு. அவரை வந்து பாம்பேலே வச்சு வந்து தடுக்கிறாங்க. எங்க அப்படின்னா பாம்பேலே வச்சு வந்து தடுக்கிறாங்க. அடுத்து 1922 ஜான்வரி 13 அப்போ திருப்பி உள்ள வர ட்ரை பண்றாரு தமிழ்நாடுக்குள்ள. அப்ப அவரை வந்து எங்க இருந்து பிளாக் பண்றாங்க அப்படின்னா சென்னையில பிளாக் பண்றாங்க. ஓகேவா? மலபார் அப்படின்ற வார்த்தை எதை பொறுத்தது அப்படின்னா கேரளா. மாப்ளா அப்படின்றது அரேபியன் வேர்ட், ஃபார்மர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ மாப்ளா ரெபிலியன் அல்லது மலபார் ரெபிலியன் கேட்டாலே வந்து ஃபார்மர்ஸ்க்கான ரெபிலியன், விவசாயிகளுக்கான ரெபிலியன். சரியா? சரி, ஓகே. அடுத்த முக்கியமான போராட்டம் எது அப்படின்னா வந்து 1921 பொறுத்தவரை ராம்பா ட்ரைபல் ரெபிலியன். ட்ரைபல் அப்படின்றது வந்து பழங்குடியினர். ஓகேவா? ராம்பா ட்ரைபல் ரெபிலியன். இந்த ராம்பான்ற இடம் வந்து ஒரு பழங்குடியினர் வாழக்கூடிய ஏரியா. எங்க இருக்கு அப்படின்னா வந்து ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடையில. ஆந்திராவுக்கும் ஒடிசாவுக்கும் இடையில. நதின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணாவுக்கும் கோதாவரிக்கும் இடையில. கிருஷ்ணாவுக்கும் கோதாவரிக்கும் இடையில. சரி, இதுல முக்கியமான லீடர் யாரு அப்படின்னா அல்லூரி சீதாராமராஜு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லூரி சீதாராமராஜு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராம்பா பொறுத்தவரை, ராம்பா ட்ரைபல் ரெபிலியன் பொறுத்தவரை எங்க அப்படின்னா ஆந்திரா ஒடிசா. எந்த நதிக்கரையில வந்து அப்படின்னா நதிக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாக்கும் கோதாவரிக்கும் இடையில. ஓகேவா? அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 1922 February 5 அப்போ சௌரி சௌரா சௌரி சௌரா இன்சிடென்ட் வந்து நடக்குது. இது ஃபார்மர்ஸோட சைலண்ட் ரெபிலியன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபார்மர்ஸோட சைலண்ட் ரெபிலியன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, சௌரி சௌரா பொறுத்தவரை ஃபார்மர்ஸோட சைலண்ட் ரெபிலியன் அப்படின்னு. எங்க அப்படின்னா வந்து கராக்பூர். கராக்பூர்ல தான் ஃபர்ஸ்ட் ஐஐடி வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. ஃபர்ஸ்ட் ஐஐடி கராக்பூர், உத்தரப்பிரதேஷ். சரியா? கராக்பூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் கொந்தளிச்சு 25 பிரிட்டிஷ் போலீஸை வந்து கில் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷனை ஃபயர் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த விஷயம்னால என்சிஎம் வந்து எண்டுக்கு வருது. இந்த ஒரு விஷயம்னால என்ன ஆகுது அப்படின்னா என்சிஎம் வந்து எண்டுக்கு வருது. என்சிஎம் எப்போ எண்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1922 February
13 அப்போ, சரியா, February 13, 1922 அப்போ வந்து என்சிஎம் வந்து எண்டுக்கு வருது. இந்த தீர்மானத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா பர்தோலி தீர்மானம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பர்தோலி தீர்மானம் அப்படின்னு சொல்றாங்க. 1922 February 13 அப்போ வந்து எண்டுக்கு வருது. சரியா, எந்த இன்சிடென்ட்டால அப்படின்னு கேட்டாங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட்டால. சௌரி சௌரா எப்போ அப்படின்னா வந்து 1922 February 5. ஓகே, ஃபார்மர்ஸோட சைலண்ட் ரெபிலியன் ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா காந்திஜியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. காந்திஜி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து 1923 மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் வைக்கிறாங்க. சரியா, அப்போ காங்கிரஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண டிசைட் பண்றாங்க. சரியா, அதுக்கிடையே காங்கிரஸ் போயிட்டு திருப்பி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ 1923 காங்கிரஸை பொறுத்தவரை வந்து 2 குரூப்பா ஃபார்ம் பண்றாங்க. சரியா, ஒன்னு வந்து ப்ரோ சேஞ்சஸ் மாற்றம் விரும்பிகள், இன்னொன்னு வந்து நோ சேஞ்சஸ் மாற்றம் விரும்பாதவர்கள். சரியா, ஒன்னு ப்ரோ சேஞ்சஸ், இன்னொன்னு வந்து யாரு அப்படின்னா வந்து நோ சேஞ்சஸ். அப்ப 2 குரூப்பா காங்கிரஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா, 1923 காங்கிரஸ் என்னவா பிரியுது அப்படின்னா 2ஆ பிரியுது. சரியா, அதுல வந்து ப்ரோ சேஞ்சஸ் சொன்னோம்ல, ப்ரோ சேஞ்சஸோட பார்ட்டி வந்து ஸ்வராஜ் பார்ட்டி. ஸ்வராஜ் பார்ட்டி யாரோடது அப்படின்னா வந்து ப்ரோ சேஞ்சஸோட. யாரோடது அப்படின்னா ப்ரோ சேஞ்சஸோட. அப்ப இங்க இருக்கிறவங்க என்னன்னு சொல்றாங்க, ஸ்வராஜிஸ்ட்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்வராஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எப்ப ஸ்வராஜ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா January 1, 1923. முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா சிஆர் தாஸ். சிஆர் தாஸ் என்னவா இருக்காரு அப்படின்னா பிரசிடென்ட். 2வது வந்து மோதிலால் நேரு. மோதிலால் நேரு என்ன அப்படின்னா வந்து செக்ரட்டரி. மோதிலால் நேருன்றது ஜவஹர்லால் நேருவோட அப்பா, செக்ரட்டரி. சரியா, சிஆர் தாஸை பொறுத்தவரையும் முத்துராமலிங்கனார் இருக்கார் இல்லையா, முத்துராமலிங்கனாரோட பொலிட்டிக்கல் குரு வந்து நேதாஜி. நேதாஜியோட பொலிட்டிக்கல் குரு தான் வந்து சிஆர் தாஸ். சிஆர் தாஸ் யாருடைய பொலிட்டிக்கல் குருன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து நேதாஜியோட பொலிட்டிக்கல் குரு தான் வந்து சிஆர் தாஸ். ஓகேவா, மோதிலால் நேரு வந்து செக்ரட்டரியா இருக்கிறாங்க. சரியா, அப்ப இந்த பார்ட்டியில இருக்கிறவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து ஸ்வராஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப எலெக்ஷன் சென்ட்ரல் அசம்பிளில எலெக்ஷன் நடக்குது. அதுல 101 சீட்ல 42 வந்து பிடிச்சு வின் பண்றாங்க. எங்க அப்படின்னா சென்ட்ரல் அசம்பிளி. ஓகே, லீடரா யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மோதிலால் நேரு. ஓகே, வேற என்ன யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னா விட்டல்பாய் பட்டேல். விட்டல்பாய் பட்டேல்ன்றது வல்லபாய் பட்டேலோட தம்பி, அண்ணே, பிரதர். ஓகே, விட்டல்பாய் பட்டேல். 2வது யாரு அப்படின்னா வந்து சத்தியமூர்த்தி. அடுத்து ஸ்ரீனிவாசனார். இவங்க எல்லாருமே வந்து ஸ்வராஜ் பார்ட்டியில இருக்காங்க. ஓகே, சரி, இப்ப சத்தியமூர்த்தி இவரோட பொலிட்டிக்கல் குரு தான் யாரு அப்படின்னா ஸ்ரீனிவாசனார். இவங்க எல்லாருமே தமிழ்நாடு ஸ்வராஜிஸ்ட். இது போக யார் இருக்கா அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். வந்து இருக்காரு. சரியா, விட்டல்பாய் பட்டேல், சத்தியமூர்த்தி, ஸ்ரீனிவாசனார். சத்தியமூர்த்தியோட பொலிட்டிக்கல் குரு தான் யாரு அப்படின்னா ஸ்ரீனிவாசனார். இவங்க எல்லாமே தமிழ்நாடு ஸ்வராஜிஸ்ட். சரி, இப்ப நோ சேஞ்சஸ் பொறுத்தவரை யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். இது நோ சேஞ்சஸ். நோ சேஞ்சஸ் பொறுத்தவரை யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், மூணாவது ராஜாஜி,
எம்ஏ அன்சாரி. சரியா, இவங்க எல்லாமே என்னவா இருக்காங்க அப்படின்னா வந்து நோ சேஞ்சஸாக இருக்காங்க. இதோட எக்ஸ்ட்ரா வந்து ராஜேந்திர பிரசாத். அப்போ நோ சேஞ்சஸ் பொறுத்தவரையும் பாருங்க, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜாஜி, எம்ஏ அன்சாரி, ராஜேந்திர பிரசாத். ஓகே, இவங்கெல்லாம் நோ சேஞ்சஸாக இருக்காங்க. இப்போ ஸ்வராஜ் பார்ட்டியை பொறுத்தவரை எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பெங்கால்ல. யார் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ். இவர் தான் வந்து லீடர். இவரோட நிக்நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசபந்து. பந்து அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். காங்கிரஸ் செஷன் பார்க்கும்போதே சொல்லியிருப்போம் தீனபந்து யாரு அப்படின்னு சொல்லி. தீனபந்து சிஎஃப் ஆண்ட்ரியூஸ். சிஎஃப் ஆண்ட்ரியூஸ் என்னது அப்படின்னா வந்து தீனபந்து. அதே வந்து பங்கபந்து இருக்காரு, ஷேக் மஜும்தார் ரஹ்மான். இவர் தீனபந்து. ஷேக் மஜும்தார் ரஹ்மான் அப்படின்னு. இவர் வந்து பங்கபந்து. அப்ப ஸ்வராஜ் பார்ட்டியை பொறுத்தவரை லீடர் யாரு அப்படின்னா வந்து சிஆர் தாஸ். இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேசபந்துன்னு சொல்றாங்க. தீனபந்து யாரு அப்படின்னு கேட்டா சிஎஃப் ஆண்ட்ரியூஸ். இதை வந்து லாஸ்ட் டைம் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. எப்படி அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. தேசபந்து அப்படின்னு போட்டு தீனபந்து அப்படின்னு சொல்லி போட்டு சிஆர் தாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் கரெக்டா பார்த்துக்கணும். சிஎஃப் ஆண்ட்ரியூஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து தீனபந்து. ஷேக் மஜும்தார் ரஹ்மான் யாரு அப்படின்னா வந்து பங்கபந்து. இது மூணையும் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க, கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 1922ல வந்து ஜெயிலுக்கு போன காந்திஜி வந்து 1924ல வந்து ரிலீஸ் பண்ணார். சரியா, அவர் ரிலீஸ் பண்ணும்போது கல்கத்தா மேயரா இருந்தவர். கல்கத்தா மேயரா இருந்தவர் யாரு அப்படின்னா சிஆர் தாஸ். இவர் தான் ஃபர்ஸ்ட் மேயர் ஆஃப் கல்கத்தா, சிஆர் தாஸ். சரியா, அடுத்து பாம்பே மேயரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டல்பாய் பட்டேல். ஏற்கனவே பார்த்தோம்ல, வல்லபாய் பட்டேலோட பிரதர் விட்டல்பாய் பட்டேல். சரியா, அடுத்து பீகார் பாட்னா. பீகாருக்கு வந்து நகரசபை தலைவரா இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தா ராஜேந்திர பிரசாத். பீகாருக்கு நகரசபை தலைவர் ராஜேந்திர பிரசாத். சரியா, அடுத்து அலகாபாத்தை பொறுத்தவரை வந்து ஜவஹர்லால் நேரு. அலகாபாத்தை பொறுத்தவரை வந்து ஜவஹர்லால் நேரு. அலகாபாத்தோட ரீசன் நேம் என்னன்னு பார்த்தோம், பிரயாக்ராஜ்னு பார்த்தோம். சரியா, அலகாபாத்தை பொறுத்தவரை யாரு அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு. அடுத்து அகமதாபாத். அகமதாபாத் வந்து குஜராத். அகமதாபாத் நகரசபை தலைவராக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து வல்லபாய் பட்டேல். அகமதாபாத் நகரசபை தலைவராக இருந்தது யாரு அப்படின்னா வல்லபாய். சரியா, 22ல உள்ள போன காந்தி வந்து 24ல வெளியே வராரு, ரிலீஸ் ஆகி. அப்ப கல்கத்தா மேயரா இருந்து யாரு அப்படின்னா சிஆர் தாஸ். பாம்பே மேயரா இருந்தது வந்து விட்டல்பாய் பட்டேல். பீகாரோட நகரசபை தலைவராக இருந்தது வந்து ராஜேந்திர பிரசாத். அலகாபாத்தோட நகரசபை தலைவராக இருந்தது யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அகமதாபாத்துக்கு வந்து வல்லபாய் பட்டேல். அலகாபாத்துக்கு நேம் என்ன அப்படின்னா வந்து பிரயாக்ராஜ். ஓகே, எப்பயுமே அலகாபாத்னாலே ஜவஹர்லால் நேரு வந்துருவார். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஆளான சிஆர் தாஸ் வந்து 1925ல வந்து இறந்து போயிடும். அப்ப ஸ்வராஜ் பார்ட்டி எழுந்துக்கணும். சரியா, அப்ப என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஸ்வராஜ் பார்ட்டி. ஓகே, அப்ப ஸ்வராஜ் பார்ட்டி எப்ப எண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1925. 1923ல ஆரம்பிச்சது, 1925ல எண்ட் ஆகுது. ஓகே, புரிஞ்சுதா?
இப்போ 1925ல என்னாச்சு அப்படின்னா ஸ்வராஜ் பார்ட்டி எண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 1927ல வந்து நவம்பர் 8ல இந்தியன் ஸ்டாட்யூட்டரி கமிஷன் ஒன்று வருது. இதுதான் வந்து சைமன் குழு அப்படின்னு சொல்றோம். அப்போ பிரிட்டிஷ் பிரசிடென்டா இருந்தவர் யாரு அப்படின்னா வந்து பால்டு. சரியா? இந்தியன் வைஸ்ராயா இருந்தவர் யாரு அப்படின்னா இர்வின். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியா யார் இருந்தது அப்படின்னா பெர்கன்ஹெட். பெர்கன்ஹெட் வந்து இருக்கிறார். ஓகே, நவம்பர் 8 1927 பொறுத்தவரை இந்தியன் ஸ்டாட்யூட்டரி கமிஷன் ஒன்று இது பண்றாங்க. அதுதான் வந்து சைமன் குழு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரிட்டிஷ் பிரசிடென்டா யார் இருந்தது அப்படின்னா வந்து பால்டு, இந்தியன் வைஸ்ராய் வந்து இர்வின், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியா வந்து பெர்கன்ஹெட். இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 7 மெம்பர்ஸ். 7 மெம்பர்ஸுமே வந்து யார் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ். 7 மெம்பர்ஸுமே யார் அப்படின்னா வந்து பிரிட்டிஷர்ஸ், யாருமே வந்து இந்தியன்ஸ் இல்லை, பிரிட்டிஷர்ஸ். அதுல முக்கியமானவர் யாரு அப்படின்னா வந்து அட்லி. ஏன் அட்லி முக்கியம் அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு இவர் தான் முக்கியமான காரணம். ஓகே, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு முக்கியமான காரணம். அதனால வந்து யாரு முக்கியமான லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்லி. ஓகே, இப்போ வந்து 1928 February 3 அப்போ வந்து சைமன் குழு இந்தியாவுக்கு வராங்க. எப்போ அப்படின்னா 1928 February 3. இது அப்படியே கதை மாதிரி அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகே, 1928 February 3 அப்போ யார் வராங்க? சைமன் குழு உள்ள வராங்க. எங்க அப்படின்னா வந்து பாம்பேக்கு. அப்பதான் இந்த முழக்கம் வருது. என்ன முழக்கம் அப்படின்னு பார்த்தா கோ பேக் சைமன் அப்படின்ற முழக்கம். என்ன முழக்கம்? கோ பேக் சைமன். சைமன் குழு உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன முழக்கம் விடுறாங்க அப்படின்னா வந்து கோ பேக் சைமன் அப்படின்ற முழக்கம் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ சைமன் குழு முதல்ல எங்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாம்பேக்கு. எப்போ அப்படின்னா February 3 1928. இப்போ பாருங்க 1928 October 30 அப்போ தீவிரமான சைமன் கமிஷன் போராட்டம். October 30 அப்போ பாய்காட் சைமன் கமிஷன் அப்படின்ற போராட்டம் வந்து தீவிரமா எங்க நடக்குது அப்படின்னா லாகூர்ல. சரியா? லீடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய். லாலா லஜ்பத் ராய் லீடர். சரியா? அப்ப சந்தஸ் வந்து அவரை கொன்றாங்க. சந்தஸ்ன்றது வேற யாரும் இல்ல, போலீஸ். தடியடி மூலமா அவர் வந்து கொன்றாங்க. சரியா? தடியடி மூலமா வந்து கொன்றாங்க. அப்ப லாலா லஜ்பத் ராய் எப்ப இறந்து போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1928 November 17 அப்போ வந்து லாலா லஜ்பத் ராய் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வந்து இறந்து போயிடுறாரு. ஓகே, இந்த செஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா லாகூர்ல நடந்த பாய்காட் சைமன் கமிஷன்ல யார் இருந்தா அப்படின்னா லாலா லஜ்பத் ராய். யார் கொண்டது அப்படின்னா வந்து சந்தஸ். தடியடி மூலமா, போலீஸோட தடியடி மூலமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இறந்துட்டாங்க. அப்ப எப்ப இறந்தாரு அப்படின்னா வந்து 1928 November 17. இப்போ 1929ல மறுபடி யார் வர்றது அப்படின்னா வந்து சைமன் குழு வராங்க. எங்க வராங்கன்னா இந்த தடவை வந்து தமிழ்நாடு சென்னைக்கு வராங்க. லீடர் யாரா இருந்தது அப்படின்னா வந்து சத்தியமூர்த்தி. சரியா? சத்தியமூர்த்தி வந்து லீடரா இருந்திருக்காரு. 1929ல எங்க வராங்க அப்படின்னா வந்து சென்னைக்கு வராங்க. ஓகே, இப்போ இவங்க ஒரு ரிப்போர்ட் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை வந்து 1930 அப்போ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்றாங்க. யாரு? சைமன் குழு. 1930ல வந்து ரிப்போர்ட் சப்மிஷன் யாருக்கு சப்மிட் பண்றது அப்படின்னா சைமன் குழு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் 1932 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1932 இதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அப்போ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ இருந்து நடந்திருக்கும் அப்படின்னா 1930ல இருந்து 32. ஓகே,
சரி, இப்போ 1933ல வந்து ஒயிட் டிக்ளரேஷன் ஒன்று வருது. சரியா? இந்த ஒயிட் டிக்ளரேஷனை பேஸ் பண்ணி அப்படிதான் என்ன வருது அப்படின்னா வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த ஒயிட் டிக்ளரேஷனை பேஸ் பண்ணி தான் என்ன வருது அப்படின்னா வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. சரியா? சைமன் கமிஷனை எதிர்த்து ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாருன்னு பார்த்தோம். என்ன ரிப்போர்ட்? மோதிலால் நேரு சப்மிட் பண்ண நேரு ரிப்போர்ட். எந்த வருஷம்? எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்து 8 மெம்பர்ஸ். சரியா? இவங்களோட மெயின் குறிக்கோள் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு டொமைன் ஸ்டேட்டஸ் தேவை. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 1928. அப்போ 1928ல நேரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. எதுக்கு எதிராக சப்மிட் பண்ணாருன்னு கேட்டா சைமன் குழுவுக்கு எதிராக சப்மிட் பண்றாரு. என்ன அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா இந்தியாவுக்கு ஒரு டொமைன் ஸ்டேட்டஸ் வேணும். ஓகே, இதுலயே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா நேரு ரிப்போர்ட்ல வந்து ஃபுல்லாவே ஹிந்துஸ் இருக்காங்க. சரியா? அப்ப நேரு ரிப்போர்ட்டுக்கு அகேன்ஸ்டா யாரு வந்து இது பண்றா? முகமது அலி ஜின்னா. என்ன அப்படின்னா வந்து ஜின்னாஸ் 14 பாயிண்ட்னு சொல்லிட்டு. அப்போ சைமன் கமிஷனுக்கு எதிராக தொடங்கப்பட்டது நேரு ரிப்போர்ட். நேரு ரிப்போர்ட்ல ஃபுல்லா ஹிந்துஸ் இருந்ததுனால அதுக்கு எதிராக தொடங்கப்பட்டது எது அப்படின்னா 1929ல வந்து ஜின்னாஸ் 14 பாயிண்ட். என்ன அப்படின்னா வந்து ஜின்னாஸ் 14 பாயிண்ட். இதுல முஸ்லிம்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகே, இப்போ பாருங்க 1929 வந்துட்டோம். இப்போ 1929னாலே நம்ம காங்கிரஸ் செஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேருவோட லாகூர் செஷன். ஜவஹர்லால் நேருவோட லாகூர் செஷன் திருப்பி நான் சொல்றது அதுதான். அதை படிச்சீங்கன்னா தான் இதை கிளியரா அது பண்ண முடியும். சரி, ஜவஹர்லால் நேருவோட லாகூர் செஷனை பொறுத்த வரையும் பூர்ண ஸ்வராஜ் முக்கியமான விஷயம். கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழுமையான சுதந்திரம். பூர்ண ஸ்வராஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்போ பூர்ண ஸ்வராஜ் அக்செப்ட் பண்ணது 1929. அப்போ முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1927 சென்னை காங்கிரஸ் செஷன்ல. யார் லீடர்னா எம் அன்சாரி. சரியா? இங்க வந்து பூர்ண ஸ்வராஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப 1929 செஷன்ல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 1929 டிசம்பர் 31 பொறுத்தவரையும் 1929 டிசம்பர் 31 பொறுத்தவரையும் ராவி நதிக்கரையில ஜவஹர்லால் நேரு ஒரு பிளாக் ஹாய்ஸ் பண்றாரு. சரியா? ராவி நதிக்கரையில என்ன பண்றாரு அப்படின்னா நேஷனல் பிளாக் ஹாய்ஸ் பண்றாரு ஜவஹர்லால் நேரு. எந்த நதிக்கரை அப்படின்னு கேட்டாங்கன்னா ராவி. யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நேஷனல் பிளாக் வந்து ஹாய்ஸ் பண்றாரு. சரியா? இப்போ இது ஏற்கனவே நம்ம இந்த விஷயம் வந்து பார்த்தோம். கரெக்டா? அப்போ 1930 ஜனவரி 26 வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ் டே, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. பூர்ண ஸ்வராஜ் டே. இது 1930 டிசம்பர் ஜனவரி 26 என்னவா இருந்ததுன்னா இண்டிபெண்டன்ஸ் டேவா ஏற்கனவே இருந்தது. ஏற்கனவே பார்த்ததுதான். இண்டிபெண்டன்ஸ் டேவா இருந்தது. 1950 ஜனவரி 26 என்னவா மாறுச்சு அப்படின்னா ரிபப்ளிக் டேவா மாறுச்சு. சரியா? 1930ல இண்டிபெண்டன்ஸ் டேவா இருந்தது. 1950 வந்து ரிபப்ளிக் டேவா மாறுச்சு. எதனால ரிபப்ளிக் டேவா மாறுச்சுன்னு பார்த்தோம். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து அதை அக்செப்ட் பண்ண நாள்னால அது ரிபப்ளிக் டேவா மாறுச்சு. சரியா? இப்போ பூர்ண ஸ்வராஜ் டே அப்படின்னு கேட்டால் ஜனவரி 26 1930. ஓகே, 1931 ராவி நதிகளில் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருக்காருன்னா நேஷனல் பிளாக் முன்னாடியே ஹாய்ஸ் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் 1930ல என்ன பார்ப்போம் அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் பார்ப்போம். சிடிஎம்னு சொல்லுவோம். இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே.